தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒருத்தர் சொன்னார்ல, விஜய் வீட்டை விட்டு வெளில வாங்க, திரிஷா வீட்டை விட்டு வெளில வாங்கன்னு சொன்னப்ப பெருசா வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்த இப்படி எப்படி பேசலாம், அது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. பார்த்திபன் வந்து கரெக்டா சொல்றாரு, அவருக்கு பதிலடி கொடுக்கல பெருசா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையில சிர்ஷா பத்தி பேசி மாட்டினாரு. அதுக்கும் ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ணாத திரிஷா, எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. கூட நடிச்ச ஒரு சக நடிகர் இப்படி நம்மளை வந்து இப்படியா நம்மளை பார்த்துருப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் இது கூட இல்லாம சார் இந்த மாதிரி ட்வீட் போட்டிருப்பாங்க. அதான் பேசிக் இல்லாம தானே ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த அடிப்படை புரிதல், அதாவது வந்து நேரடியாக பார்த்திபன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். பார்த்திபன்ட்ட என்ன கேட்டுக்கலாம், சார் என்ன சார் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். பொது வழியில பாத்தீங்கன்னா, அதாவது முட்டாள்களின் வாதம் வந்து மைக்கு கிடைச்சா எதிரொலிக்கும், வேற ஒன்றும் நடக்காது, அது அவங்கள தான் வந்து பாதிக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து தரமா இறக்குற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதே ட்வீட்டை கூட கொஞ்சம் நாகரிகமா போட்டிருந்திருக்கலாம். திரிஷா ட்ரிகர் ஆனாங்களோ இல்லையோ, பார்த்திபன் ட்ரிகர் ஆயிட்டாரு. இப்போ பயங்கரமா இப்போ போட்டிருக்க ட்விட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய தொழிலுடைய பக்தி, அவருடைய திறமை எதுக்காவது மரியாதை கொடுக்கறதா இருந்தா நிச்சயமா அந்த பொண்ணு அப்படி பேசக்கூடாது. திரிஷாவை தான் சொல்றேன். அது எதுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு அகம்பாவத்தில் வந்து விஜய் இருக்காருல்ல, அதே அகம்பாவத்தில் இவங்க ஜோடி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் அப்படிதான் அவங்க மனநிலை இருக்கு. அகத்திரை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொன்னியின் செல்வன் ஒரு படம் சார், அதில் குந்தவைங்கிற கேரக்டர் த்ரிஷாவை வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுக்க வச்சது. குந்தவை எல்லா ரசிகருடைய மனசுலையும் போய் குந்திக்கிட்டாங்க அப்படிங்கிற அன்னைக்கு அதை வந்து ப்ரைஸ் பண்ணி சொன்னாங்க. த்ரிஷாவை வந்து அதை செலிப்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கும் அதே டேக்லைன் தான், அதே சென்டென்ஸ் தான் ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு த்ரிஷா வந்து ட்ரிகர் ஆகி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து வார்னிங் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து அறிவே இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு அப்படின்னு. என்ன இருந்தாலுமே சொன்ன நபர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக இருந்திருக்காரு, நல்ல ஒரு நடிகராக இருந்திருக்காரு. நம்மளுடைய பார்த்திபன் அவர்கள் ரீசெண்ட் டைமில் போன அந்த ஈவெண்ட்டில் வந்து குந்தவை பேசாமல் கொஞ்ச நாள் குந்திட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு எப்பயும் போல ஒரு இந்த நக்கல் நாயாண்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க அந்த சூழலில் இந்த விஜய் த்ரிஷா அப்படிங்கிற அந்த கான்ட்ரவர்சியில் இருக்கிறனால த்ரிஷா திடீர்னு ட்ரிகர் ஆகிறாங்க. ஒரு அறிக்கை வருது, மைக் இருந்து பேசுகிறவங்க எல்லாம் அறிவாளி இல்லை, சில டைம் முட்டாள்கள் கூட பேசுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு ரிட்டர்ன்ஸில் பார்த்திபன் போகிறாங்க. இந்த ஒரு வார்த்தை மோதல் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் போயிட்டே இருக்குது. ஒரு தயாரிப்பாளராக உங்களுடைய பார்வையில் இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான பர்சனாலிட்டி. உண்மையாக சொல்லப்போனால் பார்த்திபன் யார் மனசையும் இது வரைக்கும் நோகடிச்சாருங்கிற மாதிரி எந்த செய்தியுமே கிடையாது. அது ஏதோ ஒரு யூடியூப் சேனலுடைய விழாக்கு வந்து பார்த்திபன் போயிருக்காரு. அந்த விழாவில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்ட் டாபிக் அதுதானே, திரிஷா வந்து போட்டு இவங்கள பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ரேபிட் ஃபயர் ரவுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த போட்ட அந்த ஃபோட்டோ, அந்த ஸ்க்ரீன் பண்ண அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வனில் குந்தவையாக நடித்த அந்த கேரக்டர் ஃபோட்டோ. அந்த கேரக்டர் ஃபோட்டோ ஸ்க்ரீன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கான்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாருக்குமே தெரியாமல் இருக்காது பிரியங்கா. அது என்ன பண்ணியிருக்கு, குந்தவை குந்தவை குந்தவைன்னு கத்தியிருக்கு. அது எப்போவுமே கத்துறதான் செய்யும், அந்த மாதிரி கத்தியிருக்கு பிரியங்கா கத்துனதை பார்த்து பார்த்திபன் கொஞ்சம் வைபாயி, அதாவது வார்த்தைகளை வந்து எப்போவுமே பார்த்திபன் வந்து கனெக்ட் பண்ணுவார். ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படி கிடுக்குப்படி மாதிரி சில வார்த்தைகளை போடுவார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குந்தவை வீட்டில் குந்து வச்சிருந்தா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு வார்த்தை இவர் வந்து கமெண்ட் அடிச்சுட்டு கீழே போய் உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா பாண்டே வந்து சொல்லியிருக்காரு, என்ன பார்த்திபன் நீங்கள் இந்த குந்தவையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் அப்படின்னா, என்ன சார்ன்றது நாளைக்கு பாருங்கள் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விழா வந்து ஈவினிங் டயத்தில் நடந்திருக்கு. அடுத்த நாள் அதை வந்து வேண்டாம், அதை வந்து கட் பண்ணிடுங்க அந்த கிளிப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த சேனலுக்கே ஃபோன் பண்ணி வந்து பார்த்திபன் சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது செல்ஃபோனில் யாரோ எடுத்துருக்குறாங்க, அங்கே கெஸ்ட் இருந்துருக்குறாங்க. ஆடியன்ஸ் தான் இப்போ எல்லாமே செல்ஃபோனில் எடுத்துடுறாங்களே. இப்போ சமுத்திரக்கனி பேசுகிறது கூட பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சினிமா ஃபங்க்ஷன் போயிருக்காரு, பாலா ஆரி உதயகுமார் சமுத்திரக்கனி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பட்டுன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துருக்கிறாரு. அது டக்குன்னு வெளியில் வந்து அது வைரல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து யாரோ எடுத்தது லீக் ஆகி பார்த்திபனை பற்றி நிறைய விமர்சனங்கள். பார்த்திபன் வந்து இப்படி சொல்லலாமா அப்படியே குந்தவை, அதாவது பார்த்திபன் வந்து விளக்க வீடியோ கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, குந்தவை வீட்டிலே கொஞ்ச நாள் குந்த வச்சுருந்தா நல்லது அப்படின்னு அந்த ஒரு கேரக்டரை மீன் பண்ணி அந்த வார்த்தை ஜாலத்தில் வந்து நான் சொன்னேனே தவிர எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் இது வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சை ஆனதுக்கப்புறமே பார்த்திபன் வந்து நாகரிகமாக பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிச்சிட்டார். அவர் என்ன தெரிவிச்சிட்டார்னா, நான் சும்மா வார்த்தை ஜாலத்துக்கு தான் சொன்னேன், அது வந்து தப்பாக வந்து மீன் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னது அது ஷூட் பண்ணி
அது வந்து போஸ்ட் ஆகுது. அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரிஷா ட்வீட் போடுறாங்க. ஒரு மூணாந்தர நபர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது மைக்கு கிடைச்சிட்டா யார் வேணால் என்ன வேணால் பேசிடலாமா, மைக்கு கிடைச்சிட்டா பேசுகிறதெல்லாம் உண்மையாயிருமா, முட்டாள்களின் வாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக எதிரொலிக்கும் அப்படி இப்படின்னு கச்சாமுச்சான்ட்டு. அதாவது இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹட் பண்ணி வந்து பேசியிருக்க வேண்டாம். ஆனால் வந்து அப்படி ஒரு ட்விட்டை வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல. இப்போ பார்த்திபன் அவர் ஒரு மூத்த நடிகர். திரிஷாலாம் நடிக்க வரும்போது பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சீனியர் நடிகர். திரிஷா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போதே பார்த்திபன் வந்து நடிகராக வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திரிஷா பிறக்கும் போதே பார்த்திபன் நடிகர் ஆயிட்டார். ஆமாம், திரிஷா பிறக்கும் போதே பார்த்திபன் நடிகர் ஆகிட்டார். இன்னும் சொல்ல போனால் திரிஷா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திபன் நடிகர் ஆகிட்டார். இதான உண்மை. அப்படி இருக்கும்போது திரிஷா வந்து இப்படி ஒரு கமெண்ட் போட்டு கூட நடிக்கிற சக நடிகர் ஒரு வார்த்தை தப்பாக சொன்னதுக்கு அவர் வருத்தமும் தெரிவிச்சிட்டாரு. அவர் வருத்தம் தெரிவித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட் வந்து ரொம்ப வேதனையை வந்து உண்டு பண்ணிடுச்சு பார்த்திபனுக்கு. பதிலுக்கு வந்து பார்த்திபன் வந்து இப்போ ட்வீட் போட்டுக்கார். அவர் என்ன போட்டுக்காருன்னா, அதான் சொல்கிறேன்ல, சும்மா இருக்கிறவங்களை யாராக இருந்தாலும் சீண்டு நினச்சிங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒருத்தர் சொன்னார்ல, விஜய் வீட்டை விட்டு வெளில வாங்க, திரிஷா வீட்டை விட்டு வெளில வாங்கன்னு சொன்னப்போ பெருசாக வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்த இப்படி எப்படி பேசலாம், அது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னா, அதாவது அவர் என்ன சொன்னார்னா, விஜய் திரிஷா வீட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இவர் வந்து விஜய் வந்து திரிஷாவே வீட்டை விட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டார். அதான் ஓப்பனாகவே கூப்பிட்டு வந்துட்டார். அது எதுக்கு கூப்பிட்டு வந்தார்னா, எல்லாருக்குமே தெரியும், மனைவி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. மனைவி வந்து டீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு, அவங்க மனசை புண்படுத்துறதுக்கு, அவங்க அது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் எப்படின்னா ஷேடிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து போய் யார்ட்டையாவது இப்போ ஒருத்தட்ட காமிக்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த மனநிலை இருக்கிறவங்ககிட்ட கையில் பாரு அடிபட்டு புண்ணாயிடுச்சு இந்த இடத்துல அப்படி காமிச்சிங்கன்னா டக்குன்னு குண்டூசி விட்டு 4 குத்து குத்திடுவோம். இல்லை 10 பல்லு குத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு வந்து அப்படி புண்ணாயிடுச்சா அப்படி குத்தி விட்டுருவோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு சேடிஸ்ட் மனநிலை. அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் வந்து விஜய் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்திபன் வந்து கரெக்டாக சொல்கிறார், அவருக்கு பதிலடி கொடுக்கல பெருசாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையில் சிர்ஷா பற்றி பேசி மாட்டினார். அதுக்கும் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணாத திரிஷா இப்போ எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அது மூணாந்தர நபர், இந்த இவங்க பேசுகிறது முட்டாள்தனமான கருத்து அதுன்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு கண்ணியமான ஆள். பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா வயதுலேயும் மூத்தவர், கிட்டத்தட்ட ஒரு 65 இருக்கும். அந்த மரியாதையை கெடுத்து விடுற மாதிரி பேசுனது வந்து, அது ஒரு நடிகை, அது வந்து பல மடங்கு பார்த்திபனோட வயசில் கம்மி, கிட்டத்தட்ட 42-43 வயசு இன்னைக்கு இருக்குது அந்த அம்மாவுக்கு திரிஷாக்கு. பார்த்திபனுக்கு ஒரு 65 வயசுனா 20 வயசு கம்மியாக உள்ளவங்க அப்படி பேசினா யாராக இருந்தாலும் கோவம் இல்லை. அவர் வந்து அழகாக போட்டிருக்காரு. அதாவது மூணாந்தர நபர் ஒருத்தர் போட்டிருக்க மூணாந்தர ட்விட்டுக்கெலாம் நான் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீடு வந்து ட்விட் போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இதுவே பண்ணியிருக்க மாட்டேன், அதே மாதிரி வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து டேரிங்காக அடிச்சிருக்காரு. உண்மையாக தான். ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க, வருத்தம் தெரிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது தேவையா? சரி, இப்போ அதையும் தாண்டி பார்த்திபன் வந்து ட்விட்டரில் போடுறது கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வீடியோ. பார்த்திபன் அவர்கள் இப்போ வரைக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேடை அப்படின்னு போனால் அந்த நக்கல் நாயண்டியோட தான் எதுவாக இருந்தாலும் பேசுவாங்க. அது என்றைக்குமே ரசிக்கும் தன்மையாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கும் கூட அந்த வீடியோவை நீங்கள் சொன்ன மாதிரி அவரே வந்து வேண்டாம், இதை கட் பண்ணால் தான் நல்லது, அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடும்னு அவங்களுடைய நல்லதுக்காக தான் அந்த ஈவெண்ட்டில் அந்த வீடியோ போட வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க. அது அங்கே விஷயமா மாறிச்சு. இப்படி இருக்க சூழல் இத்தனை வருஷமா பார்த்திபனும் சரி திரிஷாவும் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. கண்டிப்பா படங்கள் ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்கலாம். அப்படி இருக்கும்போது பொன்னியின் செல்வன்ல பண்ணிருக்காங்களே, ஒன்னால படிங்க அந்த கேரக்டர் தான் அவர் வந்து சொன்னாரு. சக நடிகை கிண்டல் பண்ணாரு, சும்மா ஜாலியா தான் கிண்டல் பண்ணாரு. அவர் எப்பயுமே அந்த யூசுவலா ஸ்டேஜ்ல வந்து கேஷுவலா பேசுறது தான். பார்த்திபன் கொஞ்சம் எதுகை மோனையா பேசுறது வழக்கமானது தானே. இப்படி இருக்கும்போது த்ரிஷா வந்து இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. எத்தனையோ சர்ச்சைகள், பிரச்சனைகள், நண்பர்கள் எல்லாருமே தான் சந்திச்சு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட நடிச்ச ஒரு சக நடிகர் இப்படி நம்மளை வந்து இப்படியா நம்மளை பார்த்திருப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் இது கூட இல்லாம சார் இந்த மாதிரி ட்வீட் போட்டிருப்பாங்க. அதான் பேசிக் இல்லாம தானே ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த அடிப்படை புரிதல், அதாவது வந்து நேரடியாக பார்த்திபன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். பார்த்திபன் என்ன கேட்டுக்கலாம், சார் என்ன சார் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். பொது வழியில் பார்த்தீங்கன்னா, அதாவது முட்டாள்களின் வாதம் வந்து மைக்கு கிடைச்சா எதிரொலிக்கும், வேற ஒன்றும் நடக்காது, அது அவங்கள தான் வந்து பாதிக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து தரமை இறக்குற மாதிரி ஒரு ட்விட் போட்டிருக்காங்க. அதே ட்விட்டை கூட கொஞ்சம் நாகரிகமாக போட்டிருந்துருக்கலாம். என்ன போட்டிருந்துருக்கலாம், பார்த்திபன் சார் நான் வந்து இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு, இது கூட ஒரு ட்விட்டு தானே. இதே மாதிரி போட்டுருக்கலாம்ல. ஒரு சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்னும் போது அவருக்குன்னு இன்னைக்கு சினிமா உலகத்தில் கிரெடிபிலிட்டி, ஒரு ரெப்புடேஷன் இருக்குன்னும் போது அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி எதுக்கு இப்படி போடணும்? இது ஒன்றுமே இல்லை. இது என்ன எப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஹீரோயின் அந்த படத்தில்
இவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு காலத்தில் ஹீரோவாக கொடி கட்டி பிறந்திருக்கிறாரு. புதிய பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை அமைச்சவர் தான் பார்த்திபன். அப்படி இருக்கும் படம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திபன் நடித்த படங்கள் இப்போ ஒத்த செருப்பு வரைக்கும், ஒத்த செருப்புன்னு தான் நான் வருது, ஒத்த செருப்பை கையில் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படம் எடுத்தவர் தான் பார்த்திபன். ஸோ பார்த்திபன் எத்தனையோ படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து பல படங்கள் வந்து குணச்சித்திர வேடத்துலேயும் சக்ஸஸ் பண்ணியிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். ஒரு மூத்த நடிகராக இருக்கார். நீங்கள் இன்றைக்கி வந்து 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கலாம். ஒரு 9 செகண்ட் ஆடுக்கு 12 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்களாம் திரிஷா. அது இருக்கலாம். நடிகையே அந்த நடிகைக்கு வந்து நடிகையோட கவர்ச்சி, நடிகைனாலே வந்து காசு கொடுக்க தான் செய்வாங்க. அது அவங்க 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 வேற, ஆண்கள் வேறு. அது இயல்பாக உள்ளது தான். அது வந்து சயின்டிஃபிக்காகவே அப்படி தானே இருக்குது. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதனால் பார்த்திபனை வந்து ரொம்ப கேவலமாக மட்டமாக எடை போட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப மோசமான செயல். இப்போ பாருங்கள், இப்போ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் ட்ரிகர் ஆகிட்டார். திரிஷா ட்ரிகர் ஆனாங்களோ இல்லையோ, பார்த்திபன் ட்ரிகர் ஆகிட்டார். இப்போ பயங்கரமாக இப்போ போட்டிருக்க ட்விட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மூணாந்தர நபர் வந்து ஒரு மூணாந்தர ட்விட்டுன்ற மாதிரி கொஞ்சம் கேவலமாக அசிங்கமாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி இதுக்கு பதில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் இறங்கி அடிக்க ஆரம்பிப்பார். இன்னும் சொல்லியிருக்காரு பார்த்திபன், இது இதோட விட போகிறதில்ல, அடுத்தடுத்த வீடியோ வந்து போட போகிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஓகே சார். ஆனால் இந்த விஷயத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி திரிஷா குறித்து இந்த சர்ச்சைகள்லாம் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேசிய கட்சியின் தலைவர் வந்து சொல்லும் போது எல்லாருமே அந்த தேசிய கட்சி தலைவர் தான் வந்து இப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு மன்சூர் அலிகான் சொல்லும் போது மன்சூர் அலிகானை தான் வந்து எல்லாருமே திட்டினாங்க. வி ஸ்டாண்ட் வித் த்ரிஷா அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சிச்சுவேஷனே மாறுது. அந்த பேர்ல இருந்து அந்த பேருக்கான ஹேஷ்டேக்லுக்கு அந்த பேர் வந்து மாறுது. எல்லாருமே வந்து வி ஸ்டாண்ட் வித் யூ பார்த்திபன் சார், வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் அப்படின்னு முழுசா எல்லாருமே பார்த்திபன் சைடு தான் சப்போர்ட் போறாங்க. இப்படி இருக்கும் போது ஒரு சோஷியல் மீடியாவில் ஓகே, ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சில் இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி போட்டிருக்க கூடாதோ அப்படிங்கிற தோணல் அவங்க வந்திருக்கணும் சார். மெயினாக இந்த வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு பற்றி இல்லை. முதல்ல பேசிக்காக அடிப்படையாக ஒரு விஷயம் பேசணும். அது என்ன அப்படின்னா, விஜய் பண்ணது அயோக்கியத்தனம். இதுதான் உண்மை. விஜய் பண்ணது அயோக்கியத்தனம். நீங்கள் நடிகர் விஜயாக இருந்தால் கூட இது வந்து தப்பு. நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவராக மாறினதுக்கப்புறம் வரப்போகிற எலெக்ஷனில் வந்து நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக உங்களை முன்னிறுத்திக்க போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்காக ஒரு பொறுப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் டிவிகே கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் மெம்பராக இருக்கதா சொல்கிறாங்க. அந்த 1 கோடி பேராவது உங்களை ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படை புரிதல் உங்களுக்கு வேணுமா வேணாமா? போன வாரம் தான் உங்கள் மனைவி வந்து கோர்ட்டில் வந்து விவாகரத்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த விவாகரத்து வழக்கில் அந்த பிரிவுக்கு காரணமே ஒரு நடிகை தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது தேவைப்பட்ட அந்த நடிகை பேரை வந்து நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பண்ணி பாருங்கள். இங்கே வீட்டுக்குள்ளே வந்து நிச்சயமாக திரிஷாக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன அவங்க வந்து தேவைப்பட்ட அவங்க மனைவி அந்த நடிகை பேரை போடுவேன்னு சொல்கிறாங்க, என்னை இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, ஊரெல்லாம் என்னை தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஒன்றும் பேச மாட்டீங்களா, ஒன்றும் பண்ண மாட்டீங்களா, வாயை சும்மா வச்சுட்டு இருப்பீங்களா அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாங்க. நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. நிச்சயமாக இப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்து 2 பேருக்குள்ளே நடந்திருக்கும். அதனால் அவர் என்ன சொல்லியிருப்பார், அதெல்லாம் விட்டு கவலைப்படாது, எதை பற்றியும் கவலைப்படாத, நான் ஒன்றை இப்போ ஒரு பொது விழாக்கு பொண்டாட்டி மாதிரி கூப்பிட்டு போகிறேன், நீ ஜாம்னு ஒரே சிமிலர் காஸ்டியூம், சேம் டு சேம் காஸ்டியூம் போட்டு ஜம்முன்னு போய் ஒரே காரில் இறங்குவோம், புக்கை எடுத்துகிட்டு போய் அழகாக மேடையில் கொடுத்துட்டு அழகாக திரும்பி வருவோம். போதுமா உனக்கு? அந்த அங்கீகாரம் போதுமா உனக்கு? யார் என்ன பேசினான்னு ஊர் வாய் அடைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து வேணும்ட்டே தான் பண்ணியிருக்காரு. அதாவது என்னுடைய வைஃப் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறதுக்கு முன்னாடி யார் அப்படிங்கிறது ஒரு நடிகைக்காண்டி கட்டின பொண்டாட்டியை கேவலப்படுத்துகிற வேலை இது. நீங்கள் ஒரு நடிகைக்காண்டி கட்டின பொண்டாட்டியை கேவலப்படுத்துகிற வேலை, இந்த வேலையை வந்து ஒரு கட்சி தலைவனாக செய்யவே கூடாது. நீங்கள் வந்து உங்களை ரோல் மாடலாக பார்க்குறாங்க, உங்களை முன்னுதாரணமாக வந்து மக்கள் பார்க்குறாங்கன்னும் போது உங்களை நல்லவனாக அடையாளப்படுத்திக்கிட்டா தான் உங்களை மாதிரி வந்து அவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் இப்படி வந்து சல்லித்தனமாக வந்து இப்போ ஒரு நடிகையோடு வந்தீங்க, ஓகே. இப்போ மற்றவங்க உங்களை பார்க்குற அந்த இளைஞர்கள், குறிப்பாக யார் ஃபாலோ பண்ணுறா விஜய், இளைஞர்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த இளைஞர்கள் என்ன நினைக்கலாம், அப்படியா, நம்ம தலைவரே வர்றாரா, நீ வாடா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஸ்டெப்னியை கூட்டிகிட்டு காது குத்து விழாக்கும் கல்யாண விழாக்கும் இந்த மாதிரி குடும்ப விழாக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க? அதான் சொல்றேன், இல்லீகல் அஃபேரை நார்மலைஸ் பண்ற வேலை தான் இது. டோட்டலாவே எப்படின்னா இது இல்லீகல் அஃபேரை நார்மலைஸ் பண்ற வேலை. இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த ஜெயம் ரவின்னு ஒரு நடிகர் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ அவர் பேரே வந்து சரியா ஒரு பேர் வச்சுக்க முடியல அவரால். அவர் முதல்ல ஜெயம் ரவியா, இப்போ வந்து ரவி மோகனா, இப்படி வந்து பேரே ஒரு நிலையான பேரை வச்சுக்க முடியல. என்ன ரவி மோகனுக்கும் ஜெயம் ரவிக்கும் என்ன வித்தியாசம் வந்துடும்? சரி, நீங்க ஜெயம் ரவி இருந்து என்ன சாதனை பண்ணி கிழிச்சிட்டீங்க, இப்போ ரவி மோகன் ஆனதுக்கு அப்புறம் என்ன சாதனை பண்ணி கிழிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. பேரை மாத்தணும்னு உடனே புகழ் வந்துருமா? ஒண்ணுமே வராது. அதாவது இதெல்லாம் எப்படின்னா அவர் பண்ணதுதான் உதாரணம். சினிமா துறையில் அவர் ஒரு நடிகராக இருக்காரு, அவருக்கே
குறைஞ்சபட்சம் பொறுப்புணர்ச்சி, இது தப்புன்னு தெரியணும். அவருக்கும் வயசு 40க்கு மேலே, அதை தெரியாமல் அவர் வந்து அவர் மனைவிக்கு சவால் விடுற மாதிரி, ஆர்த்திக்கு சவால் விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெனிஷாங்கிறவரோட ஜோடி போட்டு அந்த ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு போனார். அதுதான் வேணாம். அங்கே அதை ஆரம்பித்து வச்சார் இல்லையா, அதை வந்து அதாவது விஜயை ஜெயம் ரவி ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல, ஜெயம் ரவியை விஜய் ஃபாலோ பண்ணுறாருன்னா எவ்வளோ கேவலம் பாருங்க. எந்த விஷயத்துல ஃபாலோ பண்ண அதுதான் அந்த தரம் தாழ்ந்து இறங்கி, அதாவது இறங்கி அடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சங்கீதா வந்து இறங்கி அடிக்கணும். என்னவாது பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பேசி 2 பேரும் ஜோடி போட்டு போவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். யார் என்ன பேசினா என்ன, ஊர் உலகத்தில் எல்லாருமே பாருங்கள் இந்த 4 நாளாக டிபேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்துச்சு இந்த வீடியோ. 5-6 நாளாக டிபேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த இதுக்குமே பதில் சொல்லாமல் அவர் வந்து இந்த மகளிர் தின விழாவில் பொண்டாட்டியை வீட்டுக்கு வெளியில் நிறுத்திட்டு, பொண்டாட்டி வந்து மனு போட்டிருக்காங்க, இன்னொரு மனு போட்டிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்டில், என்னை வந்து அந்த நீலாங்கரைக்கு வீட்டுக்குள்ளே வாழ விடணும், அந்த வீட்டில் நான் அந்த விவகாரத்து கிடைக்கிற வரைக்கும் இருக்கிறதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா அதனோட பொருள் என்ன? அப்போ அவங்கள வந்து அந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே அனுமதிக்கலைன்னு தானே அதனோட பொருள். அதனால தானே அப்படி ஒரு மனுவை மறுபடியும் போட்டிருக்காங்க. ஆமாம், பிரிட்டன் சிட்டிசன் அவங்க நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி, அதாவது வாழ்க்கை இல்லாமல் ஒரு பிரிட்டன் சிட்டிசன் உங்களை நம்பி வந்த பொண்ணு, 28 வருஷம் உங்களோட குடும்பம் நடத்தின பொண்ணு, அந்த பொண்ணை ரோட்டில் நிறுத்திட்டு, நடு ரோட்டில் நிறுத்திட்டு நீங்கள் வந்து மகளிர் விழாவில் வந்து அதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை, அவ்வளோ ஒர்த் இல்லை, என்ன ஒர்த் இல்லை. ஒரு பொண்ணை மதிக்க தெரியாத, பொண்ணோட மனசை மதிக்க தெரியாத, 28 வருஷம் கூட இருந்த பொண்டாட்டியை மதிக்க தெரியாத, கூட இருந்த உன்னுடைய இப்போ நீ பெத்த பிள்ளைங்க, உங்கள் அம்மா, உன்னுடைய மகளை மதிக்க தெரியாமல், உங்கள் அம்மா அப்பா மதிக்க தெரியாமல், மொத்தமாக உங்கள் குடும்பமே ஒரு 5 பேர் தான். நீங்கள், உங்கள் பொண்டாட்டி, உங்கள் 2 பிள்ளைங்க, உங்கள் அம்மா அப்பா 6 பேர். இந்த 6 பேரையுமே உங்களால் மதிக்க தெரியல, இந்த 6 பேரையுமே உங்களால் வந்து காப்பாற்ற தெரியலன்னும் போது இது மாதிரி ஒரு செயல், அதாவது பொண்டாட்டி பழி வாங்கணும்னு நினைக்கிறது தான். கோவம் வந்தால், அதாவது வந்து இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு கேட்டிருக்கியா, இரு நான் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறது தான். இயல்பாக மனிதனுக்கு வர எண்ணங்கள் தான். ஆனால் அதுக்கு இப்படி வந்து இறங்கி வரக்கூடாது. அதுவும் விஜய் மாதிரி தலைவராக இருக்கிறவங்க இறங்கி வரவே கூடாது. அதுதான் இப்போ வந்து அன்னைக்கு வந்து நைனா நாகேந்திரனை கண்டித்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மன்சூர் அலிகானை கண்டித்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்திபனோட நிற்கிறது காரணம் என்ன அப்படின்னா, பார்த்திபன் அந்த ட்விட், அதாவது அந்த அவர் சொன்னது சரின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த குந்தவையை வீட்டுக்குள்ளேயே குந்தவை, அப்போ தான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளில் அவர் சொன்னது சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திபன் வந்து அது சொன்னது அது சர்ச்சையாச்சுன்னு தெரிஞ்சு, நல்லா பார்த்துங்க, நாகரிகமான மனுஷன் தான் பண்ணுவான். என்ன பண்ணால், அதாவது இது வந்து நம்ம வந்து இப்போ பேச சர்ச்சையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே வருத்தம் தெரிவித்தார். பண்ணாரா இல்லையா? வருத்தம் தெரிவித்தார். அந்த வருத்தம் தெரிவித்து அந்த வீடியோ வந்த கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா அப்படி ட்விட்டர் போட்டால் அவர் காயப்படுத்தாதா? அதுதான் இப்போ வந்து அன்னைக்கு அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பேசினப்ப அவருக்கு எதிர்ப்பாக பேசினவங்க, மன்சூர் அலிகானுக்கு எதிர்ப்பாக பேசினவங்க, வி ஸ்டாண்ட் வித் திரிஷான் பேசினவங்க, அன்னைக்கு நியாயம் அவங்க பக்கம் இருந்துச்சு, அதனால் பேசினாங்க. மக்கள் எப்போவுமே முட்டாள்கள் நினைக்கக்கூடாது. மக்களை முட்டாள் நினச்சிங்கன்னு நீங்கள் தான் முட்டாள். அவங்க இன்னைக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுதுங்க. இந்த கேவலமான நாடகங்கள் கேவலமாக அரங்கேற்றப்படுறது, வெளிப்படையில் அரங்கேற்றப்படுறதுலாம் எல்லாருக்குமே தெரிய வருது. அதனால் இன்னைக்கு வந்து வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் சொல்கிறதோடு இல்லாமல் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்திபன் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கவே கூடாது, பார்த்திபன் அப்படி ஒரு வந்து வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கவே கூடாது, அவர் சொன்னது சரிதான், அவர் வருத்தம் தெரிவித்ததே தப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ அவரே காயப்பட்டார். வருத்தம் தெரிவித்த அவரே ஒருத்தர் வந்து நம்மளுடைய வார்த்தைகளால் ஒருத்தர் புண்படுறாங்கன்னு நாகரிகமாக மனித குலத்துக்கு மரியாதை கொடுத்து, பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து வருத்தம் தெரிவிக்கிறார். சக நடிகை அப்படின்னு பார்த்து வருத்தம் தெரிவிக்கிறார். அதை வந்து மதிக்காத இவங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? பதிலுக்கு அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ரேபிட் ரவுண்ட் மாதிரி இறங்கிட்டாரு. 7 நிமிஷத்துக்கு பேசியிருக்காரு. 7 நிமிஷத்துக்கு பேசினதெல்லாம் வீரியமாக பேசியிருக்காரு. அதில் என்ன நியாயமோ அதை தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நடந்தது, நான் எதுவுமே திட்டமிட்டு செஞ்ச விஷயமே கிடையாது, அப்படி திட்டமிட்டு செய்கிற மாதிரி நான் ஆள் கிடையாது. அப்படி ஒரு பெண்ணை மகளிர் தினத்தில் விழா தான் அது, அப்படி ஒரு பெண்ணை காமிச்சு நான் பேசணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தா கடைசியாக அது ஒரு அன்னை தெரசாவாக இருந்திருக்கும், அது ஒரு வேலுநாச்சியாக இருந்திருக்கும். அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர யாராவது திரிஷாவை போடுங்க நம்ம பேசுவோன்னு சொல்லுவாங்களா?
நிஜமாவே அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுவும் பார்த்திபன் மாதிரி ஆள்லாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அவருடைய மனசு காயப்படுத்துகிற மாதிரி அவருடைய சீனியாரிட்டி, அவருடைய வயசு, அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய தொழிலுடைய பக்தி, அவருடைய திறமை எதுக்காவது மரியாதை கொடுக்கறதா இருந்தால் நிச்சயமாக அந்த பொண்ணு அப்படி பேசக்கூடாது. திருச்சாவை தான் சொல்கிறேன். அது எதுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு அகம்பாவத்தில் வந்து விஜய் இருக்கார்ல, அதே அகம்பாவத்தில் இவங்க ஜோடி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அப்படி தான் அவங்க மனநிலை இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான மனநிலை. இப்படி வந்து 4 பேர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் 4 லட்சம் பேர் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மேட்ரு வந்ததுக்கப்புறம் எவன் உங்களை பாராட்டிக்கிட்டு இருக்கான், எவன் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணது பிரமாதம், நீங்கள் ஜோடி போட்டது வந்து பிரமாதம் அப்படின்னு எவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி 4 பேர் சொல்லிட்டு இருக்குங்க. அதுங்கெல்லாம் எச்ச பொறுக்கிங்க. அதான் அதுங்கெல்லாம் எச்ச பொறுக்கிங்க. அதெல்லாம் எந்த கணக்குலையும் கொண்டு வர முடியாத, அதுங்களெல்லாம் லிஸ்ட்லேயே கொண்டு வர முடியாது. அதுங்கெல்லாம் அப்படிதான், அப்படி வளர்ந்து அப்படி வாழ்ந்த ஆட்கள் தான் அப்படி பேசுவாங்க. எல்லா பொண்ணுங்களெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அப்படி பேசவே மாட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்கள்லாம் ரொம்ப மரியாதையும் தன்மானத்தையும் எதிர்பார்க்குறவங்க, ரொம்ப கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறவங்க. அவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் அவரோட கிராஃப் அப்படியே சரிஞ்சிருச்சு. உண்மையாக சொல்கிறேன். வரப்போகிற எலெக்ஷனில் இது பிரதிபலிக்குதா இல்லையான்னு பாருங்கள். இந்த ஒரே ஒரு நடவடிக்கை, அசிங்கமான நடவடிக்கை, சீப்பான நடவடிக்கை, ஒரு தலைவன் செய்யக்கூடிய செயலே கிடையாது. அது நீங்கள் செஞ்சுருக்கீங்க. செஞ்சதுனால உங்களுக்கு வரப்போகிற பின் விளைவுகளை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் அவரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க, நம்மளாம் ஜெயிக்கவே மாட்டோம், சும்மா கட்சி ஆரம்பித்தோம், கலையபுரம் பண்ணோம், ஒரு 41 பேர் அங்கே போனாங்க, அங்கிட்டு அப்படியே சுற்றி வளைச்சி இன்னொரு 10 பேர், ஒரு 51 பேரை முடிச்சு கட்டிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சு கிளம்பி போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? ஜெயிக்க முடியாது, என்ன வேணாலும் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? இந்த ரேஸில் நம்மளெல்லாம் யாரும் கண்டுக்கவே இல்லை. அது 4 முனை போட்டியா 2 முனை போட்டியா எல்லாம் எந்த போட்டியுமே கிடையாது. நீ அது ஆட்டத்திலே நீ இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரில. அதனால தான் இப்படி பண்ணுறாரா அப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா சார், நான் வந்து என்ன பண்ணாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம் சார். ஏன்னா 41 பேர் இறந்துருக்காங்க, அவங்கள போய் நேரில் சந்திக்கல, அதுக்கும் முட்டு கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு வந்து சரியாக அந்த பந்தல்லாம் போடாமல் ஒரு செக்யூரிட்டியே இல்லாமல் இருந்தாங்க, அதுக்கும் முட்டு கொடுத்தாங்க. இப்போ வந்து டைவர்ஸ் வந்துச்சு, அதுக்கும் முட்டு கொடுத்தாங்க. எல்லாம் தாண்டி போய் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர் வச்சுருந்தாங்க, அதுக்கு கூட இன்னைக்கு வந்து அவங்க நண்பர்களாக இருக்கலாம் இல்லையா, அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா, வரலாம் இல்லையா, அந்த மாதிரி வளவலன்னு பேசுவாங்கல்ல. ஒரு மீட்டிங்கில் நின்னா கண்ணீர் நடிக்கணும். ஜெயலலிதா அம்மையார் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கண்ணீர் நடிப்பாங்க. செய்வீர்களா அப்படின்னு, செய்யலாம் இல்லையா, போகலாம் இல்லையா. நியூ படத்துல எஸ்ஜே சூர்யா கிரண் வரும்போது கிரண் பேசுற சொன்னேன். இவர் வந்து என்னன்னா எந்த லிஸ்ட்லையுமே சேர்த்துக்க முடியாதுங்க. இப்படி ஒரு கட்சி தலைவர், அப்படி ஒரு தலைவர் ஒருவேளை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் அதை விட கேவலம் நமக்கு ஒன்றும் இல்லை. நம்மளாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிடணும். ஓகே சார், இறுதியாக சார், இப்போ வந்து ஒரு பக்கம் விஜய் அவர்களோட அட்ராசிட்டியும் வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக மாறிட்டு இருக்கு. இப்போ தான் இவ்வளோ நாள் அந்த அட்ராசிட்டி இருந்துச்சு, இன்றைக்கி தான் விமர்சனமாக மாறிச்சு. இந்த பக்கம் த்ரிஷா அவங்க பங்குக்கு இப்போ பார்த்திபன் கூட இந்த கிளாஷ் போயிட்டு இருக்குது. இந்த 2 பேருமே ஜோடி சேர்ந்து பண்ணுற இந்த அட்ராசிட்டி இந்த எலெக்ஷன் விட்டுருங்க சார், சினிமாவில் விட்டுருங்க. இதுக்கப்புறமா ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து எப்படி தான் த்ரிஷா வந்து சினிமாவில் படங்கள் நடிக்க தான் போகிறாங்க, விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் முடிவை மாற்றுவார் என்னங்கிறது வரக்கூடிய நாட்கள் தெரியும். பின்பம், அவங்க இத்தனை வருஷமாக கட்டி வச்ச அந்த பின்பம், ஆக்டர் விஜய், தளபதி விஜய், த்ரிஷா அப்படிங்கிற அந்த பேர் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு திரிஷாக்கெல்லாம் பிம்பமே கிடையாது. அதனால திரிஷா வந்து நம்ம அப்படி தள்ளி வச்சிருவோம். விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பிம்பம் இருக்கு, நம்ம தள்ளி வச்சிடறோம் சார். ஆனால் விஜய் தள்ளி வைக்க மாட்டாரு, அதான் பிரச்சனை. விஜய் தள்ளி வைக்க மாட்டாருங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? விஜய் தள்ளி வைக்கலன்னா அந்த அம்மா வந்து கில்லி வச்சிருவாங்க, அவ்வளோதான். என்ன வேணால் நடக்கும், அதை நம்ம விட்டுருவோம், அவங்கள விட்டுருவோம். ஆனால் விஜய்க்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் விஜய்க்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. விஜய் அப்படின்னா அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக, தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக, அவருடைய படங்கள் பெரிய லெவலில் வந்து ஓப்பனிங் இருந்துச்சு, ரசிகர்கள் பெருசாக ஃபாலோ பண்ணாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவரை வந்து ரொம்ப, அதாவது அவருடைய அந்த ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை தானே வந்து கெடுத்துக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே சார், எனிவேஸ் நீ பார்ப்போம் இந்த ஜோடிகள் பண்ணுற அட்ராசிட்டி இதுக்கப்புறமாவும் விமர்சனங்களாக மாறுதா, இல்லை இதிலிருந்து கொஞ்சம் தெளிவாகி கொஞ்சமாச்சும் அவங்க வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இன்னொரு நேர்காணலை சந்தித்து பேசலாம் சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.